நம்ம ஸ்கை பார்க் கிளம்பிட்டோம். அது ஹிடன் பிளேஸ்ல நிறைய சொன்னாங்க. பறந்துட்டான்டா, அப்படியே பறந்துட்டு பிச்சுக்கிட்டு ஹைட் அதிகமாக வச்சுட்டோம். காலை கிளிது பாரு, கீழே பறக்க விட்டாங்கடா. நடந்துட்டு ஏற்கனவே நம்ம ஸ்கை பார்க் கிளம்பிட்டோம். பாப்பா ஹில்ஸு அட்வென்ச்சர் அதெல்லாம் இங்கே இருக்குது. பட் ஆனால் அது அதெல்லாம் ஒருத்தான நிஜமாக எனக்கு தெரியலைங்க. இந்த ஸ்கை பார்க் போவோம். ஸ்கை பார்க் போயிட்டு அங்கே எவ்வளோன்னு பார்த்துட்டு, அது ஹிடன் பிளேஸ்லாம் நிறைய சொன்னாங்க. ஆனால் 3500 சொல்கிறாங்க 4 பேர்த்துக்கு. அதான் என்னென்னு யோசிச்சுட்டு இருந்தோம். கடைசியில் வேணாம் ஸ்கை பார்க் போகணும்னு சொல்லி அப்புறம் ஸ்கை பார்க் வந்தாச்சு. போயிட்டுருக்கோம், ஸ்கை பார்க் போயிட்டுருக்கோம். ஸ்கை பார்க்கில் வந்து நைட்டு அந்த மாதிரி அட்வென்ச்சர் தாங்க நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நிறைய டைம். அந்த லேசர் லைட்டு, அந்த ட்ரீயில் வந்து லேசர் லைட்லாம் பட்டு வெளிச்சம் வர்றது, அந்த இதெல்லாம் இப்போ வந்து எப்படி இருக்குன்னு தெரிலங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எங்கே நம்ம பாய்ஸ் ஆளை காணோம். வேர் இஸ் மை பாய்ஸ்? நம்ம ஆளை தேடி கண்டுபிடிக்கிறதே ஒரு வேலை. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா, ஒரு 3.1 கிலோமீட்டர் இருக்குது ஸ்கை பார்க்குக்கு. வந்து 1:43 போகணும்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ டைம் எவ்வளோச்சுன்னா டைம் வந்து 1:36 ஆகுதுங்க. டிஆர்எஃப் என்னதுன்னு பார்த்துட்டு ஸ்கை பார்க் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேங்க. வந்து நம்ம இளவரசன் போகிறோம். போட்டு பறக்கட்டும், பறக்கிறோம், பறந்தே ஆகிறோம், பறக்க போகிறோம். இங்கேருந்து அவ்வளோ பெருசுங்க. சத்தாண்டா சிவனாண்டி. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். Can you catch my point? It's nice. வரட்டா மாமே. பறந்துட்டான்டா. நவீன் என்ன போறாரு? வேற அப்படியே பறந்துட்டு பிச்சுக்கிட்டு மேல ஆளு இருக்கிற வீட்டுக்கு. இல்லை மரத்து மேலே பறக்க விட்ருங்க, அவரை பறக்க விட்ருங்க. நான் ஹைட் அதிகமாக வச்சுட்டணும். பயமா இருக்கா? அவ்வளோதான். இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். கீழே ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ரைட்லா ரைட் ஊருக்கு சாமிக்கு.
ஆண்டி. இப்ப ஆண்டி கொஞ்சம் ரைட்டு. போனா டேய் அங்க என்னடா பண்ற? ஆண்டியை கரெக்ட் பண்ண சொன்னா ஆண்டியை கரெக்ட் பண்ணிட்டு இருக்க. ஆண்டியை தாண்டா கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது? ஆண்டியை கரெக்ட் பண்றியா? ஐயோ இல்ல ஆண்டி ஆண்டனா கரெக்டா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆண்டி கூப்பியாப்பா? இல்ல ஆண்டி ஐயோ என்னால முடியலன்னா பரவாயில்ல, நீ கீழே வந்து. ஆண்டி இத கரெக்ட் பண்ணா என்னால கீழ இறங்க முடியாது. தள்ளாடுறானே ரைட் திருப்பு. இப்ப இருக்குடா ஏன்டா உயிரை வாங்கிருக்க? சரி ஆண்டனா திருப்புப்பா. இப்ப பாருங்க ஆண்டி. தெரியலையே. எந்த ஆங்கில போனாலும் ஆண்டியை கரெக்ட் பண்ண முடியும். இவிங்க படுத்துற பாடு பத்தாம இந்த நாய் வேற அரை போயில கட்டி தொலைது. இப்ப ஆண்டி மேல கொஞ்சம். இப்ப டேய் டேய் இன்னும் தெரியலையா? ஐயோ முட்டாள். எது அவ்வளவுதான். இப்ப பாரு ஆண்டி. ஆண்டி ஆண்டி புடிங்கிரு தாண்டி. ஆண்டி பாரு. ஐயோ ஆண்டி. ஆண்டி ஏன்னா தலையில குஸ்தா பண்ணிடுறா. அதான் நான் சொன்னேன் போட படம்னு சொன்னேன். அதான் அது நீ தான் வேணான்னு. இங்கிட்ட போனா இங்கே அங்கிட்டு போறாங்க. இப்படி போன சாமி. டேரஃபாட் லாஸ்ட் வந்து நம்ம ஸ்கை பார்க்லாம் பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. எதுவும் பண்ணல. ஒரு ஆளுக்கு 1000 ருபீஸுங்க சரியா. உள்ளே போயிட்டு ஒரு 35 வந்து அந்த செப்பரேட்டாக சம்திங் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ வந்து நம்ம பசங்கள்லாம் கயிறை கட்டி பறக்க விட்டாச்சுங்க. பறக்க விட்டு 2-3 வீடியோ எடுத்து கொடுத்துட்டு வந்தாச்சு. நான் போகலங்க தான் நான் போகல. ஏன்னா அது ஒரு ரீசன் இருக்குது நான் போகிறதுக்கு காரணம். வந்து அதெல்லாம் முன்னாடியே விளாக்லாம் வந்துருக்கு. அதை முன்னாடியே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்ல விரும்பலை. உள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு பார்ப்போங்க. என்னடா இருக்குது உள்ள? இதுல என்ன இருக்கும்? நல்லா இருக்குல்ல இடம்? எங்க ஆளை காணோம்? ஸ்பாட் நல்லா இருக்குங்க. ஸ்ட்ரைட்டா எங்க போகுது இந்த ரோடு? ஆள் எப்படி ததக்கா புதக்கான்னு வருவாங்க பாரு. இப்போ இங்கிட்டியா? ஐயோ இங்கிட்டியா? லாஸ்ட் வந்து அங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்ம வந்து வரும்போது வந்து ஆத்தூர் இந்த மாதிரி ரோட்டில் இந்த மாதிரி சைடு வந்திருப்போம். இப்போ வந்து சேலம் அந்த சைடு வந்து போயிட்டு அது மாதிரி போக போகிறேங்க. வாவா வந்து டிஆர்எஃப் 1 டே ட்ரிப்பு தான். வந்து எங்கே போனோம்? இப்போ இந்த கோயிலுக்கு போனோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம லேக் வந்து ஜாலியாக சுற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்கை பார்க் போய்ட்டு நம்ம பசங்களை பறக்க விட்டு வந்தாச்சுங்க. சொந்த டிஆர்எஃப் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பெரம்பலூர் கிளம்ப போகிறோம். நமக்கு வந்த வழி காட்டுது போல் 135 கிலோமீட்ரு சேலத்தை காட்டாமல். நம்ம போகிற ரூட்டு சேலம் ரூட்டு தான் போயிட்டுருக்கோம். 144 கிலோமீட்டர் தான் கரெக்டாக காட்டுது ரூட்டு. 144 வந்து 5:51 போயிட்டு ரீச்சோன்னு சொல்லி போட்டிருக்குங்க. எப்போதும் ஏற்காடு, ஊட்டி, கொடைக்கானல், வால்பாறை 4 ஸ்பாட்டுக்கு மெயினாக எல்லாருமே போயிருப்பாங்க. புதுசாக எதாவது ட்ரை பண்ணுவோமான்னு பார்த்தா யோசிக்கிறேங்க. நம்ம ஏதாச்சும் ஒன்று புதுசாக ட்ரை பண்ணுவோம். அண்ட் வந்து டிஆர்எஃப் இந்த வீடியோ வந்து ரன் பண்ணிங்கன்னா ஸோ வந்து ஸ்கை பார்க்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் வந்து ஒரு ஆள் 1000 சொன்னாங்க. அண்ட் வந்து சரி
டைம் ஆச்சுன்னு சொல்லி கிளம்பியாச்சு. அது மாதிரி அந்த அட்வென்ச்சர் மட்டும் பண்ணிவிட்டு அந்த அட்வென்ச்சர் பேர் மறந்துச்சு சம்திங் என்பது தாங்க வரும். ஸோ டிஆர்எஃப்ஐ நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு எந்த விட்டுங்க. டிஆர்எஃப்ஐ பைக்கில் எவ்வளோ வேகமாக போனாலும் பொறுமையாக போனாலும் பார்த்து சேஃபாக இருங்க. எல்லாமே ஹெல்மெட் போடாமல் வேறு வண்டி எடுக்காதீங்க. ஸோ டிஆர்எஃப்ஐ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் vlog வந்து நம்ம ஏற்காடுலேருந்து பெரம்பலூர் போகிற vlog தான் வரும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வந்து டிஆர்எஃப்ஐ பார்த்து சேஃபாக இருங்க. எந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.